குண்டாறு அணையில் நீர் மறுகால் விழும் பகுதியில் விரிசல் விழுந்துள்ளதாகவும் அதனை விரைந்து சீரமைத்து தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு என 9 அணைகள் உள்ளன. செங்கோட்டையில் உள்ள குண்டாறு அணையின் மூலம் சுமார் 1122 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இருந்து இளஞ்சி கொட்டாள வர இருக்குது இந்த இடத்துல. இவ்வளவு பேருக்கும் இந்த டேமை பராமரித்து கூட ரொம்ப நன்மையாக இருக்கும். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது கவர்மெண்ட் பார்வையிடணும். ரொம்ப பார்வையிட்டு 2-3 பார்த்து போயிட்டாங்க. பாடிப்போம் பார்வையிட்டு நல்ல முறையில் எல்லாம் செய்து கொடுத்தா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு. ஆனால் தற்பொழுது இந்த அணையின் நீர் மறுகால் விழும் பகுதியில் கீறல் ஏற்பட்டு பாதிப்படைந்துள்ளது. அதாவது டேமில் 6 அடிக்கு மேலே தண்ணி டேம் கல் நீங்கள் தண்ணி கொப்பளிச்சு வீட்டு எப்படி வச்சு சரியாக கவனிக்கப்படுறது எந்த ஆஃபீஸரும் பார்க்க போகிறதும் கிடையாது. அவங்கவுங்க சௌகரியத்தை அவங்கவுங்க செய்தாங்க. அது இந்த கால்வா இது கோயத்திருத்து கால்வாயில் ஒரே உடசல் தான் வாய்க்காக்காடு. மழை அதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இதனால் பெரிய பிரச்சனை. தண்ணி 6 டேமுக்கு போகிறவங்க தண்ணி அதை கொப்பளிக்க தான் செய்யும். இது தொடர்பாக தென்காசி பொறியாளரை தொடர்பு கொண்ட போது தற்போது அணையில் நீர்வரத்து அதிகம் இருப்பதால் உடனடியாக சரி செய்ய இயலாது என்றும் பின்னர் அதற்கான பணிகள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். பல ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு பாசன வசதி அளிக்கும் இந்த குண்டாறு அணையை அரசு சீராக பராமரித்து ஒரு நீண்ட ஆயுளுக்கான உத்தரவாதத்தை அரசு வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் விருப்பமும் கோரிக்கையாகவும் உள்ளது. ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், செங்கோட்டை குண்டாறு அணையிலிருந்து.